நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையப் போகும் வெற்றிக்கு மிகப்பெரிய தடை எது தெரியுமா? உங்கள் திறமையின்மையோ, பணமில்லாததோ, அல்லது வாய்ப்புகள் கிடைக்காததோ அல்ல. உங்கள் வெற்றிக்கு மிக அருகில் உங்கள் கையை பிடித்துக்கொண்டு, உங்கள் தோளில் தட்டி கொடுத்துக்கொண்டு, உங்களோடு சிரித்துப் பேசிக் கொண்டிருக்கும் அந்த சில மனிதர்கள்தான். துரோகம் எப்போதுமே தூரத்திலிருந்து வருவதில்லை. அது பக்கத்திலிருந்துதான் பாயும். இன்று உங்கள் வெற்றியை தடுத்துக் கொண்டிருக்கும் அந்த அன்பான ஆபத்துகளைப் பற்றித்தான் நாம் பேசப் போகிறோம். அந்த 3 வகை மனிதர்கள் வெற்றிக்கு அருகில் இருக்கும் ஆபத்தான மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம். 1. மெதுவான விஷம் கொடுப்பவர்கள். இவர்கள் உங்களை பாராட்டுவது போலவே பேசுவார்கள். ஆனால் அந்த பாராட்டுக்குள் ஒரு சிறு ஏளனம் இருக்கும். நல்ல ஐடியா தான். ஆனா இது உனக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே என்பார்கள். உங்களுடைய நம்பிக்கையை மெல்ல மெல்ல அரிக்கும் கரையான் போன்றவர்கள் இவர்கள். 2. கவலைப்படுபவர்கள் என்ற போர்வையில் இருப்பவர்கள். உங்களை வளரவிடாமல் தடுப்பதற்கு இவர்கள் பயன்படுத்தும் ஆயுதம் பயம். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், இப்போ இதெல்லாம் தேவையா என்பார்கள். உங்களை சுற்றியே ஒரு பாதுகாப்பற்ற வளையத்தை உருவாக்கி உங்கள் சிறகுகளை வெட்டுவார்கள். 3. நிழல் மனிதர்கள். வெயில் அடிக்கும் போது, நீங்கள் வெற்றியோடு இருக்கும்போது கூடவே இருப்பார்கள். மேகம் மறைத்து இருட்டானால், நீங்கள் வீழ்ச்சியை சந்தித்தால் அடையாளமே தெரியாமல் மறைந்து போவார்கள். இவர்களுக்கு உங்கள் மீது அக்கறை இல்லை, உங்கள் அதிகாரத்தின் மீதுதான் ஆசை. உலுக்கி எடுக்கும் உண்மை. ஒரு விஷயம் கவனித்திருக்கிறீர்களா? ஒரு மரம் விழுவதற்கு பலமான காற்று தேவையில்லை. அந்த மரத்தின் வேரை ஒரு புழு உள்ளிருந்து அரித்தால் போதும், ஒரு சிறிய காற்றில் அது சாய்ந்துவிடும். அதே போல்தான் உங்கள் வாழ்க்கையும். வெளியே இருக்கும் 1000 எதிரிகளை சமாளித்து விடலாம். ஆனால் உங்கள் நம்பிக்கையை சிதைக்கும் ஒரு நண்பனையோ உறவினரையோ சமாளிப்பது மிக கடினம். அன்பு என்கிற பெயரில் உங்கள் வேகத்தை குறைக்கும் எவரும் உங்கள் நலம் விரும்பி அல்ல. இன்று இந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியே செல்லும்போது ஒரு சின்ன பட்டியலை தயார் செய்யுங்கள். யார் உங்களை உண்மையிலேயே ஊக்குவிக்கிறார்கள்? யார் உங்களை யதார்த்தம் என்கிற பெயரில் முடக்குகிறார்கள்? யாரை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்க வேண்டும் என்பதை விட, யாரிடம் உங்கள் ரகசியங்களையும் கனவுகளையும் சொல்லக்கூடாது என்பதில் தெளிவாக இருங்கள். உங்கள் வெற்றி கோப்பையில் விஷத்தை கலக்க காத்திருக்கும் அந்த அன்பான மனிதர்களிடம் இருந்து விலகி நடங்கள். உங்கள் பயணம் இனிமையாகட்டும். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மிக மோசமான எதிரி யார்? உங்களை நேருக்கு நேர் எதிர்த்தவர்களா, அல்லது உங்களுக்கு பிடிக்காதவர்களா? உண்மையை சொல்லட்டுமா? அவர்கள் யாரும் ஆபத்தானவர்கள் இல்லை. உலகிலேயே மிக ஆபத்தான மனிதன் யார் தெரியுமா? எதிரியின் முகமூடி அணிந்த நண்பன் கிடையாது, நண்பனின் முகமூடி அணிந்த எதிரி. இன்று நாம் பேசப்போகும் முதல் வகை மனிதர்கள் முகமூடி மனிதர்கள். இவர்கள் உங்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் முதல் ஆளாக வந்து நிற்பார்கள். ஆனால் உங்கள் வீழ்ச்சிக்கான விதையை முதலில் தூவுவதும் இவர்களாகத்தான் இருக்கும். இவர்களை எப்படி அடையாளம் காண்பது? அடையாளங்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? இந்த முகமூடி மனிதர்களிடம் 3 முக்கியமான குணங்கள் இருக்கும். 1. அளவுக்கு மீறிய பாராட்டு. யதார்த்தமான பாராட்டிற்கும் போலி பாராட்டிற்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் ஒரு தவறு செய்யும் போது கூட, பரவாயில்லை, நீ செய்ததுதான் சரி என்று உங்களை தூண்டி விடுபவர்கள் இவர்கள். உங்களை ஒரு மாய உலகத்திலேயே வைத்திருக்க விரும்புவார்கள். 2. ரகசியங்களை சேகரிப்பவர்கள். இவர்கள் உங்களிடம் மிக நெருக்கமாக பழகி உங்கள் பலவீனங்களையும் ரகசியங்களையும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். ஆனால் அந்த தகவல்கள் அனைத்தும் பின்னாட்களில் உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படும். 3. பின்னால் பேசும் கலை. உங்களுக்கு முன்னால் உங்களை புகழ்ந்து தள்ளிவிட்டு நீங்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்த அடுத்த நொடி உங்களை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை மற்றவர்களிடம் விதைப்பார்கள். அவன் நல்லவன்தான், ஆனா என்கிற அந்த ஆனாதான் இவர்களின் மிகப்பெரிய ஆயுதம். ஒரு குட்டி கதை. ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது. அந்த சிங்கத்திற்கு உதவியாளராக ஒரு நரி இருந்தது. நரி எப்போதும் சிங்கத்தை புகழ்ந்து கொண்டே இருக்கும். சிங்கம் வேட்டையாடும் உணவில் மிச்சத்தை நரி உண்ணும். ஒரு நாள் சிங்கம் பலவீனமாக இருந்தபோது நரி வந்து சொன்னது, அரசே, நீங்கள் ஓய்வெடுங்கள், நான் உங்களுக்கு உணவு கொண்டு வருகிறேன். ஆனால் நரி உணவு தேடவில்லை. மாறாக காட்டில் உள்ள மற்ற விலங்குகளிடம் சென்று, சிங்கம் வயதாகிவிட்டது, அதற்கு பற்கள் விழுந்துவிட்டன, இப்போது போய் தாக்கினால் அதை கொன்றுவிடலாம் என்று ரகசியம் சொன்னது. சிங்கம் தன் பலவீனத்தை சொன்ன ஒரே நபர் அந்த நரிதான். அந்த ரகசியமே சிங்கத்தின் முடிவுக்கு காரணமானது. உங்கள் வாழ்க்கையிலும் பல நரிகள் முகமூடி அணிந்து சுற்றி கொண்டிருக்கின்றன. உங்கள் பலவீனத்தை யாரிடம் சொல்கிறீர்கள் என்பதில் மிக கவனமாக இருங்கள்.
இவர்களிடமிருந்து தப்பிப்பது எப்படி? முகமூடி மனிதர்களை கண்டறிந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அதிகாரப்பூர்வ தூரம். எல்லோரையும் உங்கள் இதயத்திற்குள் அனுமதிக்காதீர்கள். சிலரை வரவேற்பறை வரை மட்டும் அனுமதியுங்கள். மௌனம் ஒரு ஆயுதம். உங்கள் அடுத்த கட்ட திட்டங்களையும் பலவீனங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் வெற்றி சத்தமாக இருக்கட்டும். உங்கள் உழைப்பு ரகசியமாக இருக்கட்டும். சோதித்துப் பாருங்கள். ஒரு முறை நீங்கள் கஷ்டத்தில் இருப்பது போல நடித்துப் பாருங்கள். அப்போது உங்கள் அருகில் இருப்பவர்கள் யார், விலகி ஓடுபவர்கள் யார் என்பது தெளிவாக தெரியும். நண்பர்களே, முகம் தெரியாத எதிரியை விட முகமூடி அணிந்த நண்பன்தான் உங்கள் இலக்கிற்கு மிகப்பெரிய தடை. இந்த 10 நிமிடங்களில் நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களில் எத்தனை பேர் உண்மையான முகத்தோடு இருக்கிறார்கள்? நண்பர்களே, ஒரு காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. பல புயல்களை கண்டும் அசையாத அந்த மரம் ஒரு சிறிய புழு உள்ளே புகுந்ததால் சில மாதங்களில் பட்டுப்போனது. நம்முடைய மனமும் அப்படித்தான். வெளியே இருந்து வரும் விமர்சனங்களை நாம் எளிதாக தடுத்து விடலாம். ஆனால் நம் மனதிற்குள்ளேயே ஒரு சந்தேகத்தை புகுத்திவிட்டால் அந்த சந்தேகமே நம்மை அழித்துவிடும். இந்த வேலையை செய்பவர்கள்தான் சந்தேக விதைகளை தூவுபவர்கள். இவர்கள் யார்? இவர்கள் கையில் கத்தி இருக்காது, துப்பாக்கி இருக்காது. ஆனால் கேள்வி என்கிற விஷம் கலந்த அம்பு இருக்கும். உங்கள் லட்சியத்தை பற்றி நீங்கள் சொன்ன அடுத்த நிமிடம் இவர்கள் கேட்கும் ஒரு கேள்வி உங்கள் தூக்கத்தை கெடுக்கும். இவர்களின் மென்மையான ஆயுதங்கள். இவர்கள் எப்படி செயல்படுவார்கள் தெரியுமா? இவர்கள் நேரடியாக உன்னால் முடியாது என்று சொல்ல மாட்டார்கள். அப்படி சொன்னால் நீங்கள் கோபப்படுவீர்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அதற்கு பதில் இப்படி சொல்வார்கள். நிதர்சனம் என்கிற போர்வை. தம்பி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா மார்க்கெட் நிலவரம் ரொம்ப மோசமா இருக்கே. இப்போ இது தேவையா? பயம் கலந்த அக்கறை. முன்னாடி இத பண்ண ஒருத்தர் நஷ்டமாகி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. நீ கொஞ்சம் கவனமா இரு. தகுதியை கேள்விக்குள்ளாக்குதல். இதுக்குன்னு படிச்சவங்களுக்கே வேலை கிடைக்கல. நீ எப்படி இதை செய்ய போற? இவர்கள் உங்கள் மீது அக்கறை கொள்வது போலவே பேசுவார்கள். ஆனால் அவர்கள் பேசி முடித்த பிறகு உங்களுக்கு உங்கள் மீதே சந்தேகம் வரத் தொடங்கும். அதுதான் அவர்களின் வெற்றி. ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள்? இங்கே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் ஏன் இன்னொருவன் மனதில் சந்தேகத்தை விதைக்கிறான்? 1. தாழ்வு மனப்பான்மை. நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் தான் பின்தங்கி விடுவோம் என்கிற பயம். 2. இயலாமை. அவர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய துணியும் போது, என்னால் முடியவில்லை, இவனால் மட்டும் எப்படி முடியும் என்கிற பொறாமை. 3. கட்டுப்படுத்துதல். நீங்கள் குழப்பத்திலேயே இருந்தால்தான் அவர்கள் சொல்வதை பின்னாளில் நீங்கள் கேட்பீர்கள். உங்கள் தெளிவு அவர்களுக்கு ஆபத்து. நினைவில் கொள்ளுங்கள், ஒருவன் தன் கனவை இழந்தால் பரவாயில்லை, ஆனால் மற்றவன் கனவை கலைக்க நினைப்பதுதான் மிகப்பெரிய பாவம். இவர்கள் அந்த பாவத்தை செய்பவர்கள். இந்த விதைகளை வேரோடு பிடுங்குவது எப்படி? இந்த சந்தேக விதைகளை உங்கள் மனதில் வளரவிடாமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும்? காதுகளை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் இலக்கை முடிவு செய்த பிறகு யாரிடமும் அபிப்பிராயம் கேட்காதீர்கள். ஆலோசனை கேளுங்கள், ஆனால் முடிவை நீங்களே எடுங்கள். சான்றுகளை தேடுங்கள். அவர்கள் முடியாது என்று சொன்னால் அதை முடித்தவர்களின் வரலாற்றை படியுங்கள். எதிர்மறை மனிதர்களை விட நேர்மறை வரலாறுகள் பலமானவை. மௌனமான உழைப்பு. இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வெற்றியின் சத்தம் அவர்களின் சந்தேகங்களுக்கு பதிலாக அமையட்டும். நண்பர்களே, உங்கள் மனக்கோட்டைக்குள் யாரை அனுமதிக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். விதைப்பவன் எதை வேண்டுமானாலும் விதைப்பான். ஆனால் அதை வளர விடுவதும் பிடுங்கி எறிவதும் நிலமாகிய உங்கள் கையில்தான் இருக்கிறது. யாராவது உன்னால் முடியுமா என்று கேட்டால் அவர்களுக்கு பதில் சொல்லாதீர்கள். உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள், என்னால் மட்டுமே முடியும். பகுதி 3. அன்பு என்கிற பேரில் போடப்படும் விலங்குகள். நண்பர்களே, நாம் எல்லோருமே சுதந்திரமாக பறக்க விரும்பும் பறவைகள். ஆனால் பல நேரங்களில் நம் சிறகுகள் வெட்டப்படுவதில்லை. மாறாக அன்பு என்கிற தங்க கூண்டுக்குள் அடைக்கப்படுகின்றன. வெளியே இருந்து வரும் எதிர்ப்பை நாம் எதிர்த்து போராடிவிடலாம். ஆனால் நம்மை நேசிப்பவர்களே நம் முன்னேற்றத்திற்கு தடையாக நின்றால் அதுதான் உலகிலேயே மிகப்பெரிய வலி. இவர்களைத்தான் நான் அன்பு என்கிற பேரில் விலங்கு போடுபவர்கள் என்று அழைக்கிறேன். இவர்கள் உங்கள் எதிரிகள் அல்ல, உங்கள் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள்தான். பாசமா? பயமா? இந்த வகை மனிதர்கள், அவர்கள் உங்கள் பெற்றோராகவோ வாழ்க்கை துணையாகவோ அல்லது மிக நெருங்கிய நண்பர்களாகவோ இருக்கலாம். அவர்கள் சொல்லும் சில வார்த்தைகளை கவனித்திருக்கிறீர்களா? நீ கஷ்டப்படுறதை எங்களால பார்க்க முடியாது, அதான் வேண்டாம்னு சொல்றோம்.
நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழலாம்ல? உனக்கு ஒண்ணுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? இங்கே கவனித்துப் பாருங்கள். இதில் அன்பு இருக்கிறது. ஆனால் அதைவிட அதிகமாக பயம் இருக்கிறது. அவர்கள் உங்களை இழந்து விடுவோமோ அல்லது நீங்கள் தோல்வியடைந்து வருத்தப்படுவீர்களோ என்கிற பயத்தில் உங்களை உங்கள் வசதியான இடத்திலேயே கட்டி போடுகிறார்கள். இவர்களின் அன்பு உங்களை செதுக்க பயன்படுவதற்கு பதில் உங்களை முடக்கி வைக்க பயன்படுகிறது. பாதுகாப்பான தோல்வி எதிராக ஆபத்தான வெற்றி. இந்த மனிதர்களின் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் உங்கள் திறமையை விட உங்கள் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஒரு கப்பல் துறைமுகத்தில் இருந்தால் மிகவும் பாதுகாப்பானதுதான். ஆனால் கப்பல் செய்யப்பட்டது துறைமுகத்தில் நிற்பதற்காக அல்ல, அலைகளை கிழித்துக் கொண்டு கடலில் பயணம் செய்வதற்காக. அன்பு என்கிற பேரில் உங்களை தடுப்பவர்கள் உங்களை எப்போதும் கரையை நோக்கியே வைத்திருக்க பார்ப்பார்கள். நீங்கள் கடலில் குதித்து சாதிக்க நினைக்கும் போது அலைகள் வரும், சுறா வரும் என்று சொல்லி உங்களை பயமுறுத்தி உங்களை ஒரு சாதாரண மனிதனாகவே வாழ வைத்து விடுவார்கள். இறுதியில் பல சாதனைகளை செய்ய வேண்டிய நீங்கள் யாருக்கும் தெரியாத ஒருவராகவே மறைந்து போக நேரிடும். பாசத்தை கடந்து செல்வது எப்படி? இவர்களை நீங்கள் எதிரிகளாக பார்க்க முடியாது. ஆனால் இவர்களின் சொற்களை நீங்கள் வேதவாக்காகவும் எடுக்கக்கூடாது. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, உங்கள் கனவு உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். நான் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருங்கள். 2, மற்றவர்கள் சொல்வதை கேளுங்கள், ஆனால் இறுதி முடிவை நீங்களே எடுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் நீங்களே ஏற்கும்போது மற்றவர்களின் தலையீடு தானாக குறையும். 3, நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும்போது அதே அன்பு காட்டியவர்கள்தான் முதலில் பெருமைப்படுவார்கள். நண்பர்களே, அன்பு என்பது உங்களை வானத்தில் பறக்க வைக்கும் காற்றாக இருக்க வேண்டுமே தவிர உங்கள் கால்களை கட்டி போடும் சங்கிலியாக இருக்கக்கூடாது. உங்களை நேசிப்பவர்கள் உங்கள் கனவுகளையும் நேசிக்க வேண்டும். அன்பிற்கு கட்டுப்படுங்கள், ஆனால் அன்பிற்காக உங்கள் லட்சியத்தை அடகு வைக்காதீர்கள். அந்த தங்கக் கூண்டை உடைத்து கொண்டு வெளியே வாருங்கள். உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நம்மை சுற்றியுள்ள கண்ணுக்கு தெரியாத திருடர்கள் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கிறதா? ஒரு மனிதரிடம் நீங்கள் ஒரு 10 நிமிடம் பேசுவீர்கள். அவர் பேசி முடித்துவிட்டு சென்ற பிறகு உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏதோ ஒரு சோர்வு ஏற்படும். உங்கள் உற்சாகமெல்லாம் வடிந்து போய் எதிலுமே பிடிப்பில்லாத ஒரு மனநிலை உருவாகும். நீங்கள் உடல் உழைப்பு எதையும் செய்யவில்லை, ஆனால் உங்கள் உடலில் தெம்பு இருக்காது. ஏன்? ஏனென்றால் உங்கள் உடல் ஆற்றலை விட வலிமையான உங்கள் மன ஆற்றலை அந்த மனிதர் திருடிவிட்டார். இவர்களைத்தான் உலகம் எனர்ஜி வேம்பயர்ஸ் என்று அழைக்கிறது. இவர்கள் யார்? இவர்கள் கையில் கத்தி இருக்காது, ஆனால் எப்போதும் புகார்கள் இருக்கும். எப்போதும் எதற்காவது குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். வானிலை முதல் அரசாங்கம் வரை, சாப்பாடு முதல் சக மனிதர்கள் வரை எதிலுமே அவர்களுக்கு திருப்தி இருக்காது. தன்னை பாதிக்கப்பட்டவராகவே காட்டிக்கொள்வார்கள். எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என் விதி இப்படி இருக்கு என்று புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் ஒரு நல்ல செய்தியை சொன்னால் அதில் உள்ள ஒரு சிறு குறையை தேடி பிடித்து உங்கள் முகத்தை வாட வைப்பார்கள். இவர்களோடு நீங்கள் அதிக நேரம் செலவழித்தால் உங்கள் லட்சியத்தை நோக்கிய ஓட்டம் நின்றுவிடும். ஏனெனில் ஓடுவதற்கு தேவையான எரிபொருள் உங்களிடம் இருக்காது. நச்சு மரமும் நதியும். ஒரு காட்டில் ஒரு அழகான நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதியின் கரையில் ஒரு பெரிய நச்சு மரம் இருந்தது. அந்த மரம் பார்ப்பதற்கு மிகவும் வறண்டதாகவும் இலைகள் உதிர்ந்தும் காணப்பட்டது. அந்த மரம் எப்போதும் நதியை பார்த்து புலம்பிக் கொண்டே இருக்கும். நதியே, நீ எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, ஓடிக்கொண்டே இருக்கிறாய். நான் மட்டும் இந்த ஒரே இடத்தில் வேர் ஊன்றி வெயிலில் காய்ந்து கிடக்கிறேன். என் வாழ்க்கை எவ்வளவு வேதனையானது தெரியுமா என்று தினமும் தன் சோகக் கதையை சொல்லும். நதியும் பாவம் என்று நினைத்து அந்த மரத்திற்கு தினமும் அதிகப்படியான தண்ணீரை கொடுத்து தேற்றியது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? மரம் வளரவில்லை. மாறாக அந்த நச்சு மரத்தின் வேர்களில் இருந்து வெளியேறிய விஷம் தெளிந்த நீரோடையாக இருந்த அந்த நதியை கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாகவும் நாற்றம் எடுப்பதாகவும் மாற்றியது. ஒரு கட்டத்தில் அந்த நதியில் இருந்த மீன்கள் செத்து மடிந்தன. நதியின் வேகம் குறைந்தது. அந்த நச்சு மரம் என்பது ஆற்றலை உறிஞ்சும் மனிதன். நதி என்பது உங்கள் ஆற்றல். ஒருவருக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவர்களின் எதிர்மறை எண்ணங்களை உள்வாங்கிக் கொண்டால் இறுதியில் நீங்கள் செல்ல வேண்டிய திசையை இழந்து விஷமாக மாறிவிடுவீர்கள். உங்கள் எல்லையை வகுக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆற்றலை உறிஞ்சும் மனிதர்களிடமிருந்து உங்களை காத்துக்கொள்ள 3 வழிகள் உள்ளன. 1, நேரத்தை குறையுங்கள். இவர்களிடம் பேசுவதை சுருக்கிக் கொள்ளுங்கள். அத்தியாவசியமான விஷயங்களை தவிர மற்றவற்றில் மௌனம் காப்பதே சிறந்தது. 2, எதிர்வினை ஆற்றாதீர்கள்.
அவர்கள் புகார்களை அடுக்கிக் கொண்டே இருக்கும்போது நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். நீங்கள் எவ்வளவு தூரம் அவர்களிடம் வாதம் செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்கள் ஆற்றலை அவர்கள் உறிஞ்சுவார்கள். மூன்றாவது, சுற்றுப்புறத்தை மாற்றுங்கள். உங்களை உற்சாகப்படுத்தும் புதிய விஷயங்களை கற்றுத்தரும் மனிதர்களோடு அதிக நேரம் செலவிடுங்கள். அவர்கள் உங்கள் ஆற்றலை இரட்டிப்பாக்குவார்கள். நண்பர்களே, உங்கள் செல்போனில் சார்ஜ் குறையும் போது நீங்கள் பதற்றப்படுகிறீர்கள். உடனடியாக சார்ஜரை தேடுகிறீர்கள். ஆனால் உங்கள் மன ஆற்றலை சொட்டு சொட்டாக திருடும் இந்த மனிதர்களிடம் ஏன் எச்சரிக்கையாக இருப்பதில்லை? உங்கள் ஆற்றல் உங்கள் சொத்து. அதை சரியான இடத்தில் முதலீடு செய்யுங்கள். எதிர்மறை மனிதர்களுக்கு உங்கள் பொன்னான நேரத்தை தாரை வார்த்து விடாதீர்கள். சந்தர்ப்பவாத புன்னகைகள். நண்பர்களே, உங்கள் கையில் ஒரு இனிப்பு மிட்டாய் இருந்தால் அதை தேடி எறும்புகள் வரிசையாக வரும். மிட்டாய் தீர்ந்து விட்டால் ஒரு எறும்பை கூட அங்கே பார்க்க முடியாது. நம் வாழ்க்கையிலும் சில மனிதர்கள் இப்படித்தான். இவர்களைத்தான் நான் சந்தர்ப்பவாத புன்னகைகள் என்று அழைக்கிறேன். இவர்கள் உங்கள் மீது அன்பு வைத்திருப்பதைப் போல காட்டுவார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் உங்கள் கையில் இருக்கும் மிட்டாய் மீதுதான் ஆசைப்படுகிறார்கள். உங்கள் அதிகாரம், உங்கள் பணம், உங்கள் புகழ் இவை இருக்கும் வரை இவர்களின் புன்னகை உங்கள் பக்கத்திலேயே இருக்கும். பருவகால நண்பர்கள். இவர்களை கண்டறிவது மிக எளிது. நீங்கள் ஒரு பதவியில் இருக்கும்போது அல்லது புகழின் உச்சியில் இருக்கும்போது இவர்கள் உங்கள் காலடியில் வந்து விழுவார்கள். நீதான் என் உலகம் என்று உங்களை புகழ்ந்து தள்ளி உங்களை ஒரு போதை நிலையில் வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு சிறிய சறுக்கல் உங்களுக்கு வரும்போது முதல் ஆளாக கழன்று கொள்பவர்கள் இவர்களாகத்தான் இருக்கும். இவர்களுக்கு உறவுகளை விட உபயோகங்கள் தான் முக்கியம். உங்களால் அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை என்று தெரிந்த அடுத்த வினாடி அவர்கள் உங்களை யாரென்றே தெரியாதது போல கடந்து செல்வார்கள். பவர்ஃபுல் கதை. விளக்கும் இருட்டும் ஒரு பெரிய மண்டபத்தில் ஒரு அழகான சரவிளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தை பார்த்து சுற்றியிருந்த சுவர்களும் தூண்களும் அந்த விளக்கை வியந்து பாராட்டி கொண்டிருந்தன. நீதான் எங்கள் அழகு, நீ இல்லை என்றால் இந்த இடமே இருட்டாகிவிடும் என்று புகழ்ந்தன. சிறிது நேரத்தில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மண்டபம் இருளில் மூழ்கியது. அப்போது அந்த சுவர்களும் தூண்களும் பேசின. இந்த விளக்கு இப்போது எதற்கும் உதவாது, இதை பார்ப்பதற்கே அசிங்கமாக இருக்கிறது என்று வசைபாடின. ஆனால் அந்த மண்டபத்தின் மூலையில் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி இருந்தது. வெளிச்சம் இருந்தபோது அதை யாரும் மதிக்கவில்லை. ஆனால் இருட்டு வந்தபோது அந்த மெழுகுவர்த்தி தான் அமைதியாக தானாக முன்வந்து எரிந்து வெளிச்சத்தை கொடுத்தது. பாடம். வசதி வரும்போது உங்களை சூழ்ந்து கொள்ளும் சுவர்களை நம்பாதீர்கள். ஆபத்து வரும்போது உங்களுக்காக எரியும் அந்த சிறிய மெழுகுவர்த்தியை அடையாளம் காணுங்கள். சந்தர்ப்பவாதிகள் எப்போதும் வெளிச்சத்தை பார்ப்பவர்கள். உண்மையானவர்கள் இருட்டிலும் உங்களை தேடுபவர்கள். உண்மையான உறவுகளை தரம் பிரிப்பது எப்படி? சந்தர்ப்பவாத புன்னகைகளிடம் இருந்து தப்பிக்க சில வழிகள். 1. உங்கள் வெற்றியை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். தோல்வியை பகிர்ந்து பாருங்கள். ஒரு சிறிய சவாலில் நீங்கள் இருப்பது போல் காட்டி பாருங்கள். யார் உங்கள் அருகில் நிற்கிறார்கள், யார் காணாமல் போகிறார்கள் என்பது தெரிந்துவிடும். 2. புகழ்ச்சிக்கு மயங்காதீர்கள். உங்களை மிக அதிகமாக புகழ்பவர்களிடம் எப்போதும் ஒரு கண் வைத்திருங்கள். உண்மையான நண்பன் உங்கள் குறையை சுட்டி காட்டுவான். சந்தர்ப்பவாதி உங்கள் குறையையும் புகழ்வான். 3. உதவி செய்யும் போது கவனிங்கள். அவர்கள் உதவி கேட்கும்போது மட்டும் வருகிறார்களா அல்லது உங்களுடைய தேவையை அறிந்து வருகிறார்களா என்பதை பொறுத்து அவர்களை தரம் பிரிக்கலாம். நண்பர்களே, கூட்டத்தை பார்த்து ஒருபோதும் ஏமாந்து விடாதீர்கள். காட்டில் சிங்கம் தனியாகத்தான் நடக்கும். ஆடுகள் தான் மந்தையாகச் செல்லும். உங்கள் வெற்றியின் போது கைதட்டும் 1000 கைகளை விட உங்கள் வீழ்ச்சியின் போது தோள் கொடுக்கும் ஒரு கை மேலானது. சந்தர்ப்பவாத புன்னகைகளை அடையாளம் கண்டு அவர்களை உங்கள் வாழ்க்கையின் வெளிப்பகுதியில் மட்டும் நிறுத்துங்கள். உங்கள் இதயத்திற்குள் உண்மையான மனிதர்களுக்கு மட்டுமே இடம் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையின் வேலி. நண்பர்களே, நாம் இதுவரை 5 வகையான ஆபத்தான மனிதர்களை பற்றி பார்த்தோம். இப்பொழுது மிக முக்கியமான கேள்வி. இவர்களை தெரிந்து கொண்டால் மட்டும் போதுமா? இவர்களிடம் இருந்து நம்மை எப்படி காத்துக்கொள்வது? ஒரு அழகான வீட்டிற்கு ஏன் சுற்றுச்சுவர் கட்டுகிறோம்? அந்த வீடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதேபோல்தான் உங்கள் மனதிற்கும் உங்கள் நேரத்திற்கும் உங்கள் லட்சியத்திற்கும் ஒரு சுற்றுச்சுவர் தேவை. அதைத்தான் நாம் எல்லைகளை வகுத்தல் என்கிறோம். எல்லைகள் வகுப்பது என்பது மற்றவர்களை வெறுப்பதல்ல, உங்களை நீங்கள் நேசிப்பது. எல்லைகள் ஏன் அவசியம்? உங்கள் எல்லைகளை நீங்கள் தீர்மானிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் அதை தீர்மானிப்பார்கள். உங்கள் நேரத்தை யார் பயன்படுத்த வேண்டும்? உங்கள் ரகசியங்களை யார் அறிய வேண்டும்? உங்கள் முடிவுகளில் யார் தலையிட வேண்டும்? இவற்றை நீங்கள் தெளிவாக வரையறுக்கவில்லை என்றால்
நீங்கள் மற்றவர்களின் இஷ்டப்படி ஆட்டப்படும் ஒரு பொம்மையாகவே மாறிவிடுவீர்கள். விவசாயியும் வழிப்போக்கனும். ஒரு விவசாயி ஒரு அழகான தோட்டம் வைத்திருந்தார். அந்த தோட்டத்தில் சுவையான பழங்கள் விளைந்திருந்தன. அந்த தோட்டத்திற்கு வேலி இல்லை. வழியில் செல்பவர்கள் எல்லாம் உள்ளே புகுந்து பழங்களை பறித்தார்கள், செடிகளை மிதித்தார்கள். விவசாயி எல்லோரையும் நல்லவர்கள் என்று நினைத்து அமைதியாக இருந்தார். ஒரு நாள் ஒரு வழிப்போக்கன் உள்ளே வந்து ஒரு பெரிய மரத்தையே வெட்டத் தொடங்கினான். விவசாயி ஓடிச் சென்று தடுத்தபோது அந்த மனிதன் சொன்னான், இதுவரை யாரும் என்னை தடுக்கவில்லை. அதனால் இது பொதுவான இடம் என்று நினைத்தேன். இப்போது திடீரென ஏன் தடுக்கிறாய் என்று கோபப்பட்டான். அப்போதுதான் விவசாயி உணர்ந்தார், தவறு அந்த மனிதனிடம் இல்லை, சரியான நேரத்தில் வேலி போடாத தன் மீதுதான் இருக்கிறது என்று. பாடம்: உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லாமல் இருந்தால் பின்னாளில் மக்கள் உங்கள் உரிமைகளையே பறிக்கத் தொடங்குவார்கள். ஆரம்பத்திலேயே வேலி போடுவது உங்கள் தோட்டத்திற்கு மட்டுமல்ல, வரும் மனிதர்களுக்கும் நல்லது. எல்லைகளை வகுக்கும் 3 வழிகள். 1. இல்லை என்று சொல்ல பழகுங்கள். யாரையாவது திருப்திப்படுத்துவதற்காக உங்கள் வேலைகளை விட்டுவிட்டு அவர்களுக்கு ஓடாதீர்கள். மன்னிக்கவும், இப்போது எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது என்று பணிவாகவும் உறுதியாகவும் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். 2. தகவல் பகிர்வை சுருக்குங்கள். உங்களை பலவீனப்படுத்தும் மனிதர்களிடம் உங்கள் கனவுகளை பற்றி பேசாதீர்கள். எல்லோரையும் உங்கள் பெட்ரூம் வரை அனுமதிக்காதீர்கள். சிலரை வரவேற்பறையோடு நிறுத்திவிடுங்கள். 3. சுயமரியாதையில் சமரசம் செய்யாதீர்கள். அன்புக்காகவோ அல்லது உறவுக்காகவோ உங்கள் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காதீர்கள். உங்களை அவமரியாதை செய்யும் ஒருவரிடம், என்னிடம் இப்படி பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை என்று முகத்திற்கு நேராகச் சொல்லுங்கள். நண்பர்களே, உங்கள் எல்லைகளை நீங்கள் வகுக்கும் போது சில மனிதர்கள் உங்களை அகங்காரம் பிடித்தவன் அல்லது மாறிவிட்டான் என்று சொல்வார்கள். சொல்லட்டும், உங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியாதவர்களின் புலம்பல்தான் அது. ஆபத்தான மனிதர்களை கண்டறிவது ஒரு கலை என்றால், அவர்களிடமிருந்து விலகி உங்கள் எல்லையை பாதுகாப்பது ஒரு வாழ்வியல் போர். உங்கள் வெற்றி கோட்டைக்குள் யாருக்கு அனுமதி உண்டு என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். உங்கள் பயணம் தடையின்றி தொடரட்டும். வெற்றி உங்கள் வசமாகட்டும். உங்களை காக்கும் கவசம். போர்க்களத்தில் ஒரு வீரன். நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த 6 வகையான மனிதர்களும் உங்கள் வெற்றி பயணத்தில் குறுக்கே வரும் தடைகளே. ஆனால் ஒரு போர்க்களத்தில் எதிரிகள் இருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு வீரன் போருக்கு போகாமல் இருக்க மாட்டான். மாறாக அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள ஒரு கவசத்தை அணிந்து கொள்வான். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் ஆபத்தான மனிதர்களிடமிருந்து உங்களை காக்க உங்களிடம் இருக்க வேண்டிய கவசம் எது? அது இரும்பு அல்ல, அது உங்கள் மன உறுதி மற்றும் தெளிவு. கவசத்தின் 3 அடுக்குகள். இந்த கவசம் 3 அடுக்குகளை கொண்டது. 1. விழிப்புணர்வு. உங்களை சுற்றி நடப்பவற்றை கவனியுங்கள். ஒருவன் ஏன் புகழ்கிறான், ஒருவன் ஏன் பயமுறுத்துகிறான் என்பதன் பின்னணியை புரிந்து கொள்ளுங்கள். விழிப்புணர்வு உள்ள ஒருவனை யாராலும் ஏமாற்ற முடியாது. 2. உள்ள அமைதி. மற்றவர்கள் உங்கள் மீது எரியும் சொற்கள் உங்கள் கவசத்தில் பட்டுத் தெரிக்க வேண்டுமே தவிர உங்கள் இதயத்தை துளைக்கக்கூடாது. அவர்கள் சொல்வது அவர்கள் வளர்ப்பு, நான் செய்வது என் தரம் என்கிற தெளிவுதான் சிறந்த கவசம். 3. சுய கட்டுப்பாடு. ஆபத்தான மனிதர்கள் உங்களை தூண்ட முயற்சிப்பார்கள். நீங்கள் கோபப்பட்டாலோ அல்லது வருத்தப்பட்டாலோ அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாக இருப்பதே அவர்களை வீழ்த்தும் மிகப்பெரிய கவசம். பவர்ஃபுல் கதை. கவசமும் வைரமும். ஒரு சிற்பி ஒரு அழகான வைர சிலையை பாதுகாத்து வந்தார். பல திருடர்கள் அதை திருட முயன்றும் அவர்களால் முடியவில்லை. ஒருமுறை ஒரு தந்திரமான திருடன் வந்தான். அவன் அந்த சிற்பியிடம் நெருங்கி பழகி, இந்த வைரத்தை விட பலமானது வேறு எதுவும் இல்லையா என்று கேட்டான். சிற்பி சொன்னார், வைரம் பலமானதுதான், ஆனால் அதைவிட பலமானது அந்த வைரத்தை சுற்றியிருக்கும் சாதாரண கண்ணாடி பெட்டிதான். திருடன் சிரித்தான். கண்ணாடியை உடைப்பது மிக எளிதாயிற்றே என்றான். சிற்பி புன்னகையுடன் சொன்னார், அந்த கண்ணாடி சாதாரணமானது அல்ல, அது வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் தன்மை கொண்டது. யாராவது அதை நெருங்கினால் அது அவர்களின் கண்களையே கூசச் செய்துவிடும். வைரத்தின் மதிப்பை குறைப்பவர்களுக்கோ அல்லது அதை திருட நினைப்பவர்களுக்கோ அந்த வைரம் கண்ணுக்கே தெரியாது. பாடம்: உங்கள் லட்சியம்தான் அந்த வைரம். உங்கள் மௌனமும் உங்கள் தெளிவும் தான் அந்த பிரதிபலிக்கும் கண்ணாடி. உங்கள் கனவுகளை பற்றி தகுதியற்றவர்களிடம் பேசாமல் இருப்பதே அந்த வைரத்தை பாதுகாக்கும் கவசம். கவசத்தை உறுதிப்படுத்துங்கள். தேர்ந்தெடுத்த நட்பு. உங்களை விட அறிவார்ந்த நேர்மையான மனிதர்களோடு உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். அவர்களின் நேர்மறை ஆற்றல் உங்கள் கவசத்தை மேலும் வலிமையாக்கும்.
மன்னித்து மறந்துவிடுங்கள். ஆபத்தான மனிதர்கள் மீது கோபம் கொள்வது உங்கள் ஆற்றலை வீணடிக்கும். அவர்களை மன்னித்துவிட்டு அவர்கள் கொடுத்த பாடத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு முன்னேறுங்கள். உங்கள் வெற்றியில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் கவசத்தின் இறுதி வெற்றி உங்கள் சாதனைதான். நீங்கள் உயரத்தில் பறக்கும்போது கீழே இருப்பவர்களின் கூச்சல்கள் உங்களுக்கு கேட்காது. நண்பர்களே, ஆபத்தான மனிதர்கள் எப்போதும் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் உங்களை வீழ்த்த முடியாது, நீங்களாக அவர்களுக்கு அனுமதி அளிக்காத வரை. இன்று முதல் உங்கள் கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள். உங்கள் இலக்கை நோக்கி துணிச்சலாக நடைபோடுங்கள். துரோகங்கள் உங்களை செதுக்கட்டும், ஏமாற்றங்கள் உங்களை முதிர்ச்சியாக்கட்டும். இருளைக் கண்டு அஞ்சாதீர்கள். நீங்கள் ஒரு ஒளிவிளக்காக மாறும் நேரம் இது. வெற்றி நிச்சயம். நன்றி.